ஓம் ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சமகாவாலை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலை சித்த சபையை போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமக. ஓம் பாம்பாட்டி சித்தரே நமோ நமக. தாத்தா, இன்னைக்கு கோபூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி தாத்தா பேசிகிட்டு இருக்கும் போது சிவன் லிங்கத்தில் பூசி இந்த சந்தனமும் குங்குமம் சிவன் தாத்தாவோட நெற்றிக்கண் மாதிரி தெரிஞ்சது ஐயா. அதுக்கப்புறம் அகத்தியருக்கு திருநீர் அபிஷேகம் பண்ணும்போது அகத்திய தாத்தா கண்முழிச்சு பார்த்தாங்க தாத்தா. அப்புறம் விநாயகருக்கு பூஜை நடந்ததுக்கப்புறம் விநாயகர் கல்மிழிச்சு பார்த்தாங்க தாத்தா. ஓம் அகதீஷாய நமக. தென்பொதிகை தலத்திற்கு வந்தமர்ந்து அவன் உரைத்தான். இவன் தடம் கண்ட தலம் கண்ட தவம் கண்ட அப்பகுதி நிலைதனிலிருந்து புறப்பட்டான் தர்மயுகமாக மாற்றுவதற்கு கலியுகத்தை என்றுரைத்தான் சிவம். அவ்யுகந்தனை மாற்ற அகத்தியன் புறப்பட்டு வந்த அத்தகைய தலத்தில் அமர்ந்து தவம் கண்டதன் வெற்றி அதனை விழாவாக யாம் கொண்டாடினோம் என்று உரைத்தோம். சத்திய நாராயண திருக்கோலம் கண்ட பூஜைதனில் திருச்சி மாநகர் கிளை சபைதனிலே ராமானுஜர் கூடம்தனில் என்று உரைத்தோம் அகத்தியன். அவ்வெற்றி விழாவிற்கு கிடைத்த அருட்பரிசு எம் பேர குழந்தை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றார். அற்புதமாக சபைதனிலிருந்து அகத்தியன் உரையாடுகின்ற பொழுது ஆனந்தம் அடைகின்றோம் என்று கூறுகின்றோமே, இத்தகைய ஆனந்தத்தை விட ஒரு உயர் ஆனந்தம் பிரபஞ்சத்தில் உண்டோ என்று அகத்தியன் விளவுகின்றோம். பெற்றவளும் உரையாடுகின்ற உரையாடல், சிவசபையை பற்றி அவர்கள் உரையாடுவது, சிவசபை ஆசானுக்குள் அவர்கள் சரணடைந்த நிலை, உரையாடுகின்ற நிலை, அவர்கள் சிவசபை நாமங்களை உரைக்கும் நிலை, எத்தகைய நிலைக்கு உயர்வானதாக இருந்தால், உயர்வான சரணாகதி நிலையாக இருந்தால் இத்தகைய நாமங்களை இடைவிடாது ஒரு மழலை உரைக்க முடியும் என்று அகத்தியன் விளவுகின்றோம். அற்புதங்கள் நிறைவேறுகின்ற சபை. ஏனெனில் சரணாகதி நிலை ஒருவன் பெற்றுவிட்டால் அவனுக்குள் சபை சரணடைகின்றது. சரணடைந்த சபைதனை உள்ளுக்குள் இருந்து அவன் உரையாடுகின்ற பொழுது இறை சூட்சமன் நூல்தான் உரையாடுகின்றது. அது மழலையாக இருந்தாலும், மானிடனாக இருந்தாலும், வயோதிகனாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு ஆற்றல் பெற்ற ஆதி கைலாய இறை சூட்சம நூலாக வளம் வருகின்ற மழலையர்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். சித்தன் உரைத்தான், முழுவதுமாக குடும்பங்களை, தன்னுடைய குடும்பத்தை குடும்பமாக குடும்பத்தில் இருக்கின்ற உறவாளர்களை எல்லாம் சிவசபைக்கு தாரை வார்த்த குடும்பங்கள் எண்ணிக்கையில் அடங்காது எத்தனையோ இருக்கின்றன என்று அகத்தியன் கூறுகின்றோம். அற்புதமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சீடர்களும் தன் குடும்பத்தை சரணடைய வைப்பதற்கென்று போராடி வருகின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். நம் குடும்பத்தில் இருக்கும் அத்துணை உறவாளர்களும் சிவசபையினுடைய ஆசானை இறைவனாக ஏற்றுக்கொண்டு வளம் வருவது என்னால் என்று ஒவ்வொருவனும் தன்னுடைய உள்ளத்தில் முயற்சி எடுத்துக்கொண்டு வருகின்றான். அத்தகைய முயற்சியே தர்ம யுகம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு அற்புதமாக முழு குடும்பமும் சரணடைகின்ற நிலை பெற்ற சீடர்கள் எத்தனையோ சபைதனிலே சிவசபை ஆசானுக்கு சீடர்களாக வளம் வருகின்றார்கள். அவ்வரிசைதனிலே அற்புதமாக இச்சபையினுடைய முதல் தலைநிலை கிளைச்சபையாக பெற்ற திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய சீடர்களுக்கு, அவர்கள் உள்ளுக்குள் இருக்கின்ற சரணாகதி நிலைகளுக்கு அகத்தியன் சரணடைகின்றோம் என்று கூறுகின்றோம். அத்தகைய திருச்சி மாநகர் தலம் விட்டு, கிளை சபை விட்டு பல்லவ தேயம் நோக்கி அல்லது அங்கிருந்து வேறு தேயங்கள் நோக்கி
அகத்தியன் சிவமகா வாழை சித்தனோடு திரு ஆற்றல் பெற்ற கணங்களோடு சீடர்களோடு சீடர்களுக்குள் அத்துணை குலதெய்வ ஆற்றலோடும் வலம் வருகின்ற பொழுது அத்தகைய மாநகரை கடக்கின்ற பொழுது எங்களை கடந்து செல்கின்றீர்கள், எங்களுக்குள் கலந்தவர் எங்கள் தளத்தை கடந்து செல்கின்றீர்கள், நாங்கள் பார்க்க வேண்டும், உங்களிடம் ஆசி பெற வேண்டும் என்று அற்புதமாக அத்துணை சீடர்களும் குடும்பம் குடும்பமாக சித்தன் வருகின்ற சாலையின் ஓரத்தில் இருக்கின்ற அத்தகைய காத்திருப்பு அறைதனிலே காத்திருப்பு இல்லந்தனில் இருந்து அவனிடம் சரணாகதியோடு அவனை கண்டவுடன் கண்களிலிருந்து வருகின்ற ஆனந்த கண்ணீரோடு வரவேற்று குருவே, ஐயாவே, தாத்தாவே என்று ஆசானே என்று அவர்களெல்லாம் சரணடைகின்ற நிலை கண்டு அகத்தியன் கண்களே கண்ணீர் சிந்தி இருக்கின்றன பல்வேறு காலகட்டங்களில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சித்தனை சீடர்கள் அம்மாநகர் கிளைச்சபை சீடர்களும் அதனை சுற்றியுள்ள கிளைச்சபை சீடர்களும் சித்தனை காண்கின்ற பொழுது அவரவர்கள் இரு விழிகள் எல்லாம் ஒரு விழியாக சுழுமுனை விழியாக மாறி சித்தன் இரு கண்களை மட்டுமே கண்டு அவன் கூறுகின்ற உபதேச நிலைகளை உற்று நோக்கி கேட்கின்ற நிலை இருக்கின்றதே அகத்தியன் கண்டு வியந்திருக்கின்றோம் பலமுறை என்று கூறுகின்றோம் யாம். அவ்வாறு தன் இரு விழிகளில் இருந்து வருகின்ற ஆற்றலையும் தன் ஒரு திருவாய் மொழியிலிருந்து வருகின்ற உபதேச நிலையையும் ஒற்றை சுழுமுனையில் அமர வைத்த அத்துணை சீடர்களையும் தன்னை நோக்கி இழுக்கின்ற ஆற்றல் பெற்ற ஒருவன்தான் உண்மையான வாழும் குரு என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அத்தகைய வாழும் குருவை வாழும் காலத்தில் பெறுபவர்கள்தான் புண்ணிய நிலை பெற்றவர்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அவ்வாறு வாழும் குருவை பெற்ற சீடர்களை அகத்தியன் பெற்றிருக்கின்றோமே, மகிழ்கின்றோமடா சீடனே கண்டு. உன் கிளைச்சபை நோக்கி வருவோம், விரைவாக ஒரு சச்சங்கம் நிகழ்த்துவோம், எமக்கு ஆனந்தமாக இருக்கின்றது. ராமானுஜர் கூடம்தனிலும் அதனை சுற்றி இருக்கின்ற தலத்தில் இருக்கின்ற தடங்களிலும் சச்சங்கம் நிகழ்த்துவதற்கு அகத்தியனுக்கு ஆனந்தமாக எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் வாசி பெருநாளில் வந்து ஒன்றாக நிற்கின்றார்கள். உனது தந்தையார் அமர்ந்து உன்னோடு உணவுண்பார் என்று மதியம் என்று அகத்தியன் வாழ்த்துகிறார். அற்புத நிலை கொண்ட சரணாகதிக்கு அகத்தியன் அழைத்தகணம் வராத ஆன்ம நிலைகள் உண்டோ பிரபஞ்சத்தில் என்று கூறுகின்றோம் யாம். அனைவரையும் அழைத்து அமர வைத்து அழகு பார்த்து அற்புதமாக என் தலைநிலை கிளை சபைகள் அனைத்திலும் உள்ள சீடர்களது முன்னோர் மூத்தோர்கள் எல்லாம் இன்று மதியம் என்னோடு உணவுண்பார்கள் எனக்குள் இருந்து என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அற்புதமாய் ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு கிளை சபை சீடனும் ஒவ்வொருவனுக்கும் இளைத்தவன் அல்ல சளைத்தவன் அல்ல சரணாகதி நிலைதனிலே சித்தன் இட்ட கட்டளையை ஏற்று அதல பாதாள நிலைதலிலும் அப்படியே குதிக்கின்ற ஆற்றல் பெற்ற சரணாகதி பெற்றவர்கள்தான் எம் சீடர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். தடத்தை மாற்றி வருகின்றார்கள், பிறந்த தடத்தை மாற்றி பிறந்த குலத்தை மறந்து குல தெய்வத்தை மறந்து சித்தனே குலதெய்வம் என்று வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களெல்லாம் என் முன் விழிப்போடு அமர்ந்திருக்கின்றார்கள். வாழ்த்துகின்றோம், ஒவ்வொரு சீடனையும் வாழ்த்துகின்றோம். அகத்தியன் மகிழ்வோடு வாழ்த்துகின்றோம். அமாவாசை திருநாளிலே யாம் கூறுகின்றோம், உங்கள் முன்னோர் மூத்தோர்கள் எல்லாம் சரணடைந்த முன்னோர் மூத்தோர்கள் எல்லாம் அற்புதமாய் ஒன்றாய் இன்று வழங்குகின்றார்கள் ஆட்சி நிலைகளை என்று வாழ்த்துகின்றோம். சுழுமுனை ஜோதி போல் நெற்றி கண்போல் தெரிந்த அற்புத காட்சி. சித்தன் உரைப்பான், சித்தனுக்குள் சபை இருக்கின்றது, சபைதான் சித்தன், சித்தன்தான் நூல், நூலுக்குள் தான் அத்துணை கணங்களும், அத்துணை கணங்களும் தாங்கி இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற சித்தனை தாங்கிய உங்களுக்குள் இருக்கின்றன என்று உரைப்பான். அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு விட்டது இவள் காட்சிகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சிவலிங்கம் என்பது இங்கு அமர்ந்திருக்கின்ற சிவலிங்கம் என்பது ஏதோ ஒரு கல்லினால் உலோகத்தால் ஆன ஒரு சிவலிங்கம் ஆவுடையார் அல்ல என்று அகத்தியன் உரைக்கின்றோம். பல்வேறு யுகம் கடந்த தவம் கண்ட சித்தனுக்கு சித்தர்களும் தேவர்களும் தேவி பார்வதி தேவி உள்ளிட்ட அத்துணை தேவியர்களும் இவன் தவத்தில் இவனுடைய தவத்தில் வரமாக கொடுக்கப்பட்ட சிவலிங்கத்தை தான் நீங்கள் இருகரம் கூப்பி வணங்கி இருக்கின்றீர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அது இவனுக்கு வரமாக கொடுக்கப்பட்ட லிங்கம். சித்தர்களும் தேவர்களும் 33 கோடி நிலை கொண்டோர்களும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பிரபஞ்சமகா பஞ்சபூத சக்திகளையெல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு சிவலிங்கத்தை சிவம் பார்வதி இவன் கரத்தில் கொடுத்தார்கள். இவன் அதனை கிரிய நிலை கொண்டு சபைதனிலே அமர வைத்திருக்கின்றான் அழகு நிலையில் அகத்தியன் அனுமதியோடு என்று கூறுகின்றோம் யாம்.
அதை வணங்குகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் வாழும் குருவினுடைய திருவுருவத்தை தான் வணங்குகின்றீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இவன் நெற்றி சுழுமுனை ஜோதிதான் சிவலிங்கத்தில் தெரியும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். அத்தகைய ஆற்றல் பெற்ற சிவசபையை நாடி சீடர்களாக இல்லம் முழுவதையும் சமர்ப்பித்த சீடனே, உன் அமைதி அழகனாக ரம்ய நிலையோடு மழலையர்களோடு இணைந்து அற்புத வாழ்வு வாழ நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம். வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இவங்களை பற்றி எல்லாருக்கும்